ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சாரா கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சீரக சம்பா அரிசி வச்சு ஒரு சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறேன். நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். எப்படி வந்து பார்க்கலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான மசாலா நம்ம அரைச்சிக்கலாம். 10 கிராம்பு, 10 ஏலக்காய், 10 பட்டை, 2 அன்னாச்சி பூ போட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. எடுத்துகிட்டு இப்போது பிரியாணிக்கு தேவையான அரிசி சீரக சம்பா அரிசின்னு எடுத்திருக்கேன். 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அது தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே வாஷ் பண்ணிடணும், அதுக்கப்புறம் பண்ணக்கூடாது. வாஷ் பண்ணிட்டு இப்போ தண்ணி ஊற்றி ஒரு 1/2 hour ஊறட்டும். அதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருவோம், தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி. இப்போது சிக்கனும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கு மஞ்சள் தூள், ரெட் சில்லி பவுடர் 2 ஸ்பூனு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, அப்புறம் சால்ட்டு தேவையான அளவுக்கு போட்டு அதை நல்லா கேர்டு மறக்காத கேர்டு இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஒரு பக்கம் வச்சிடலாம். நல்லா ஊறட்டும். சிக்கனோட அந்த மசாலா நல்லா ஊறணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் பிரியாணி. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வைங்க. குக்கர் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் கீ எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கீ ஊற்றிட்டு அது கூட ஆயிலும் ஊற்றிக்கோங்க. ஆயிலும் ஊற்றிட்டு இப்போது இதுக்கு மசாலா வந்து 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பட்டை, ஒரே ஒரு அன்னாச்சி பூ போட்டிருக்கேன். அதை போட்டு அது கொஞ்சம் ஸ்மெல் வரட்டும். நம்ம கட் பண்ண வச்ச ஆனியன் 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்குங்க. அதையும் போட்டு அது 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் காரத்துக்கு. அந்த பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வணக்குங்க. இப்போ வெங்காயம் சீக்கிரமாக வணங்கிறதுக்கு நம்ம சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு உப்பு போட்டு நல்லா வணக்குங்க. வணக்கிட்டு இப்போது தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பிரியாணிக்கு, அதையும் போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு இப்போது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதையும் போட்டு நல்லா அந்த வெங்காயம், தக்காளி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு எல்லாம் ஒன்றா இதுவாகிடணும், நல்லா குழஞ்ச மாதிரி இருக்கணும். நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு இப்போது கொத்தமல்லி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதுவும் புதினா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதுவும் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு இப்போ பிரியாணிக்கு தேவையான தயிர் ஒரு 4 ஸ்பூன் விட்டுருக்கேன், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்குங்க. வதக்கிட்டு இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி மசாலா அரைச்சோம்ல, அந்த மசாலாவை எடுத்து போட்டுக்குங்க. அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. செம்ம ஸ்மெல்லாக இருக்குங்க, கமகமன்னு. இப்போ நம்ம சிக்கன் ஊற வச்சோம்ல, அதையும் எடுத்து போட்டுக்குங்க. போட்டு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு இப்போது இதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு மசாலா போட்டுக்கலாம். நான் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன், ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா இதுவாகட்டும். இப்போது இதுக்கு தேவையான தண்ணி, இந்த சிக்கன் வேகிறதுக்கு தேவையான தண்ணி 1 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் விட்டு எடுத்துக்குங்க. ஒரே ஒரு விசில், எது சிக்கன் வேகிறதுக்கு மட்டும் தான். ஒரு விசில் விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கிரேவி மாதிரி இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி இப்பயே சூப்பராக இருக்கும் சாப்பிட்டா. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி நான் 3 டம்ளர் தண்ணி அரிசி எடுத்திருக்கேன். இப்போது 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி, இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணி நான் ஊற்றிடுவேன். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரைஸ் ஊற வச்சுருந்தோம்ல, சீரக சம்பா ரைஸ், அது தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த அரிசியை மட்டும் எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இப்போது லெமனும் பிழிஞ்சு விட்டுருக்கேன், 1/2 லெமன், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அது நல்லா கொதித்து அரிசி இதுவாக தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகிட்டு இப்போ என்ன செய்யணும், புதினாவும் கொத்தமல்லியும் லைட்டாக தூவிட்டு குக்கர் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போது சீரக சம்பா பிரியாணி ரெடி. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.